போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்முஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜம்முஸ் கிச்சன்ல வந்து பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது வந்து அரிசி பருப்புன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனது வந்து 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வெங்காயம் வதங்குறதுக்கோசரம் வந்து நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கீரி போட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லித்தலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். அதையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. மசால் வாசம்லாம் பச்சை வாசம்லாம் போயிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கிருச்சு. ஆல்ரெடி நான் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அரிசியும் பாசி பருப்பையும் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ வந்து இந்த மசாலோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து மசாலோட கலந்து விட்டுக்கோங்க. மசாலோட நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தனால வந்து நான் வந்து இதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வந்து இந்த சாப்பாடு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் போதும். ஒரு விசில் விட்டு நான் எடுக்க போகிறேன். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட அரிசி பருப்பு சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு இது ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், நம்மக்கிட்ட காய்கறி இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.